இஸ்லாத்தினுடைய முற்காலங்களில் நடந்த பல சட்டங்களும் பிற்காலத்தில் மாற்றப்பட்டிருக்கும். அவைகளை கவனிக்காமல் முற்காலங்களில் நடந்த சம்பவங்களை வைத்து சட்டம் சொல்ல இயலாது. அதனாலதான் இஸ்லாமிய சட்டங்களை ஆராய்ச்சி செய்பவர்கள் வெறும் ஹதீசு குர்ஆனுடைய மொழியாக்கம் தெரிந்திருந்தால் மட்டும் பத்தாது, வரலாறு தெரிந்திருக்க வேண்டும், இன்னும் பல விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அது அனைத்தையும் தெரிந்தவர்கள் தான் மதஹபுடைய இமாம்கள். அவர்கள் திட்டவட்டமாக சொன்ன காரியம்தான் பெண்களுக்கு ஜுமாவும் கிடையாது, ஜமாஅத்தும் கிடையாது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நாயகத்திற்கு பின்னால் ஜமாஅத்து தொழுகையில் கலந்து கொள்வதற்காக சில சஹாபிய பெண்மணிகள் ஜுமாவுக்கும் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது கூட நாயகத்தினுடைய மனைவிமார்களோ பெண் குழந்தைகளோ வீட்டு பணியாளர்கள் கூட சென்றது கிடையாது என்பது மிக தெளிவான ஒரு காரியமாகும். ஒரு சில சஹாபி பெண்மணிகள் தான் சென்று கொண்டிருந்தார்கள். காலம் கடக்க கடக்க அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டு வந்தது. மிக குறைவான சஹாபி பெண்மணிகள் தான் ஜுமா ஜமாஅத்தில் அந்த காலத்திலேயே கலந்திருந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் தான் முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பெண்கள் ஜுமாவுக்கு போலான்னு சொல்லி ஆதாரமா கூட வஹாபிகள் காட்டுவாங்க. அதற்குண்டான பதிலை நாம கடந்த வீடியோல சொல்லி இருக்கிறோம். அது என்ன? ஒரு வெள்ளிக்கிழமை ஜுமா நடந்து கொண்டிருக்கிற பொழுது மதீனாவுடைய கடை தெருவில் ஒரு வியாபார கூட்டம் வந்தார்கள். அப்பொழுது அந்த வியாபார கூட்டத்தார்களிடத்திலிருந்து பொருள்களை முந்திக் கொண்டு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில சஹாபாக்கள் பள்ளியிலிருந்து கலைந்து செல்லுகிறார்கள். மீதம் இருந்தவர்கள் எத்தனை பேர்கள் என்று எண்ணிய பொழுது அறிவிப்பாளர் சொல்லுகிறார், 12 ஆண்களும் ஒரு பெண்மணியும். இது இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவமாகும். இந்த சம்பவத்திலும் கூட பாருங்கள், ஒரே ஒரு பெண்மணி தான் அன்று ஜுமாவில் ஆஜராக இருந்தார்கள். கலைந்து சென்ற சஹாபாக்களில் பெண் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அந்த சஹாபாக்கள் சென்றது வியாபார கூட்டத்தார்களிடத்திலிருந்து வியாபாரத்திற்காக பொருள் வாங்குவதற்காகும். அந்த வேலையை சஹாபிய பெண்மணிகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப சஹாபிய பெண்மணிகள் கலைந்து செல்லவில்லை, ஆண்கள் மட்டும்தான் சென்றிருக்கிறார்கள். அப்ப கலைவதற்கு முன்னதாகவும் அதற்கு பின்னும் ஒரே ஒரு சஹாபிய பெண்மணி தான் அன்று பள்ளியில் ஆஜராகி இருந்திருக்கிறார்கள். இது காலம் கடக்க கடக்க மீண்டும் குறைந்தது. நீங்கள் வீடுகளிலேயே தொழுகை நடத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவுரையை கேட்டு பல சஹாபிய பெண்களும் ஜமாஅத்திற்கும் ஜுமாவிற்கும் செல்வதை நிறுத்தி கொண்டார்கள். கடைசியாக வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்னா, உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தங்கி இருங்கள், தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என்கிற 3வது கட்ட ஹிஜாபினுடைய வசனம் இறங்கியதோடு முழுவதுமாக சஹாபிய பெண்மணிகள் அந்த செயலில் இருந்து மாறிவிட்டார்கள். இதுதான் உண்மையான இஸ்லாமிய வரலாறாகும். அறிவுள்ளவர்களுக்கு இதுவே ஆதாரத்திற்கு போதுமானது. ஆனால் குழப்பவாதிகள் குழப்பத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி சொல்வார்கள், குர்ஆனில அல்லாஹ் தடை செய்திருக்கிறானா? அல்லாஹ் எங்காவது பெண்கள் பள்ளிக்கு வருவது கூடாது என்று சொல்லி இருக்கிறானா? குர்ஆன் தானே நாம் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு காரியம். தவறாக இருந்தால் அல்லாஹ் சொல்லி இருப்பானே, அல்லாஹ் தடுக்காததை நீங்கள் எப்படி தடுப்பீர்கள் என்று சாமர்த்தியமாக கேள்வி கேட்பதாக நினைப்பார்கள். அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்கள் மௌலிது ஓதுவதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு இவர்கள் கேட்டபொழுது, மௌலிது தவறான ஒரு விஷயமாக இருந்தால் அல்லாஹ் அது கூடாது என்று குர்ஆன்ல சொல்லி இருக்க வேண்டுமே அப்படின்னு இவர்களிடத்தில் திருப்பி கேட்கப்பட்ட பொழுது, வேண்டாம் என்ற தடை வர வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை, அது நற்காரியமாக இருந்தால் செய்யுங்கள்னு அல்லாஹுவே சொல்லி இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னவங்க, பெண்களை பள்ளிக்கு அழைத்து வருகிற விஷயத்தில் மட்டும் அது தவறாக இருந்தால் வேண்டாம் என்று அல்லாஹுவே சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதிலேயே இவர்களுடைய இரட்டை முகத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு தோதுவாக சட்டத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி எந்த கேவலமான காரியத்திலும் இவர்கள் ஈடுபடுவார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய ஃபித்னாவில் இருந்து இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்றட்டும். இவர்களை திருத்த முடியாது, அவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். தற்பொழுது குர்ஆனில் பெண்கள் பள்ளிக்கு செல்வது சம்பந்தமான என்ன செய்தி வந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு மேற்பார்வை பார்ப்போம். குர்ஆனில் நல்ல அமல்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற இடத்திலெல்லாம் ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து அல்லாஹ் குறிப்பிடுவான். முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், நோன்பெடுக்கிற ஆண்கள் பெண்கள்,
சதக்கா செய்கிற ஆண்கள் பெண்கள், அல்லாஹுவை அஞ்சுகிற ஆண்கள் பெண்கள், திக்ரு செய்கிற ஆண்கள் பெண்கள் என்று எங்கெல்லாம் நல்ல அமல்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானோ அங்கெல்லாம் ஆண் பெண் என்று மிக துல்லியமாக அல்லாஹ் குறிப்பிடுவான். ஆனால் பள்ளிவாசலை பற்றி பேசுகிற இடத்தில், ஜமாஅத்து தொழுகை சம்பந்தமாக பேசுகிற இடத்தில் மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை ஒதுக்கிவிட்டு ஆண்களை மட்டும் குறிப்பிடுவது நாம் காண முடியும். இதுவே அல்லாஹ் நமக்கு தருகிற மிகப்பெரிய தெளிவான செய்திதான், ஜமாஅத்து தொழுகைகளிலோ பள்ளிகளிலோ பெண்களுக்கு இடமில்லை என்று. பாருங்கள், சூரத்து தௌபாவினுடைய 108வது வசனம் குபா பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இஸ்லாத்தில் முதன்மையாக கட்டப்பட்ட பள்ளிதான் குபா பள்ளி. உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் என்று அந்த பள்ளியை பற்றி புகழ்ந்து பேசிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீஹி ரிஜால், அங்கு சில ஆண்கள் இருப்பார்கள் என்று. எல்லா நல்ல அமல்களை சொல்லுகிற பொழுதும் ஆண் பெண் என்று தனித்தனியாக சொன்ன ரப்பு பள்ளிவாசலை பற்றி பேசுகிற பொழுது ஃபீஹி ரிஜால், அங்கு ஆண்கள் இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். இன்னொரு எடுத்துக்காட்டை பாருங்கள், சூரத்து நூருடைய 36, 37வது வசனங்களில ஃபீ புயூத்தின், அல்லாஹ்வுடைய பள்ளிகள் என்று உலகில் இருக்கிற ஒட்டுமொத்த பள்ளிகளையும் பற்றி பேசுகிற பொழுது ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அங்கு இருப்பவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ரிஜால், ஆண்கள் என்பதாக மிக தெளிவாக இந்த இடத்தில் பெண்களை சொல்வதிலிருந்து அல்லாஹு தவிர்த்து கொண்டான். சுபஹானல்லாஹ். இது போன்று பல வசனங்களிலும் ஆண்கள் மட்டும்தான் குறிப்பிடப்படுகிறார்கள் பள்ளி ஜமாஅத்து தொழுகை என்று வருகிற நேரத்தில். பாருங்கள், இந்த வசனங்களுக்கு விளக்கம் அளிக்குகிற திரு குர்ஆனுடைய உலகம் அங்கீகரித்த விரிவுரையாளர்கள், முஃபஸ்ஸிர்கள், அந்த தஃப்சீர்கள் அனைத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக அவர்கள் சொல்லி இருப்பார்கள், இது போன்ற இடங்களில் ஏன் பெண்கள் தவிர்க்கப்பட்டு ஆண்கள் என்று மட்டும் அல்லாஹ் சொன்னான். ஏனென்றால் பெண்களுக்கு பள்ளியில் நடக்குகிற ஜமாஅத்திற்கோ ஜுமாவிற்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது, அது ஆண்களுக்குரியது மட்டும்தான். எடுத்துக்காட்டிற்காக தஃப்சீருர் ராசி, இமாம் ராசி ரஹிமஹுல்லா அவர்கள் இது போன்ற வசனங்களுக்கு கீழ் சொன்ன விளக்கத்தை பாருங்கள். ஹுஸ்ஸு பிஸ்ஸிக்ர், இந்த வசனங்களில் ரிஜால் என்பதாக ஆண்கள் என்று மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னதற்குண்டான காரணம் லிஅன்ன நிஸாஅ லஸ்ன மின் அஹ்லில் ஜமாஅத், பள்ளியில் நடக்கிற ஜமாஅத்துகளுக்கோ ஜுமாக்களுக்கோ பெண்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான். தஃப்சீரு ரூஹுல் பயானை நீங்கள் எடுத்து பாருங்கள். லிஅன்னஹு லா ஜுமஅத அலன் நிஸாஇ வலா ஜமாஅத ஃபில் மசாஜித், பள்ளிகளில் நடக்குகிற ஜமாஅத்து தொழுகைகளிலோ ஜுமாக்களிலோ பெண்களுக்கு எவ்வித பங்கும் கிடையாது என்பதின் காரணமாகத்தான் இந்த இடங்களில் ரிஜால் என்பதாக ஆண்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டார்கள். ரூஹுல் பயான். அடுத்து லிஅன்னஹு லைஸ அலன் நிஸாஇ ஜுமஅத்துன் வலா ஜமாஅத்துன் ஃபில் மஸ்ஜித், அதே பொருள்தான் தஃப்சீருல் மல்ஹரி. தஃப்சீரு ஜலாலைனுடைய ஹாஷியாவில் இமாம் அஹ்மது சாவி ரஹிமஹுல்லா ஹுஸ்ஸு பிஸ்ஸிக்ர் லிஅன்ன ஷஅனஹும் ஹுலூருல் மஸ்ஜிதி லில் ஜுமஅத்தி வல் ஜமாஅ, ஆண்கள் மட்டும் இது போன்ற இடங்களில் குறிப்பிடப்பட்டதற்குண்டான காரணம் அவர்களுக்குத்தான் பள்ளியில் நடக்குகிற ஜமாஅத்தும் ஜுமாவும், பெண்களுக்கு இல்லை. ஹுஸ்ஸர் ரிஜாலு பிஸ்ஸிக்ரி ஃபி ஹாதிஹில் மசாஜித் லிஅன்ன நிஸாஅ லைஸ அலைஹின்ன ஹுலூருல் மசாஜிதி லிஜுமஅத்தின் வலா ஜமாஅத்தின். தஃப்சீருல் ஹாஸின்ல இமாம் ஹாஸின் ரஹிமஹுல்லா அவர்கள் இதே விஷயம் பகவி இமாம் தன்னுடைய மஆலிமுத் தன்சீலில் மற்றும் பல தஃப்சீர்களில் உங்களால் காண முடியும். இது போன்ற இடங்களில் ஆண்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டதற்குண்டான காரணம் ஜுமா ஜமாஅத்துகள் என்பது ஆண்களுக்குரியதான், பெண்களுக்கு அதில் எந்த பங்கும் கிடையாது. பள்ளிவாசலில் நடக்குகிற ஜமாஅத்திற்கும் பெண்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. துருல் மன்சூரிலையும் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆக திரு குர்ஆனுடைய வசனங்களுக்கு முழுமையான விளக்கத்தை அறிந்த, அந்த வசனங்களுக்குண்டான விரிவுரையாக அமைந்திருக்கிற அனைத்து ஹதீசுகளையும் அறிந்த, அது சம்பந்தமான சஹாபாக்கள் சொன்ன அனைத்து அபிப்பிராயங்களையும் அறிந்த, வரலாறுகளை தெரிந்த, அரபு மொழியில் முழுமையான திறமை பெற்றிருக்கிற, உலகம் அங்கீகரித்த திரு குர்ஆனின் விரிவுரையாளர்கள், அக்காலகட்டத்தில் இருந்துண்டான அனைத்து முஃபஸ்ஸிர்களும் அவர்களுக்கு விளங்கியது
இந்த திரு குர்ஆன் வசனங்களில் இருந்து பள்ளியில் நடக்கிற ஜமாஅத்துகளுக்கும் ஜுமாக்களுக்கும் ஆண்களுக்குத்தான் பங்கு இருக்குகிறது, பெண்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று அது இஸ்லாமிய உலகம் அங்கீகரித்த ஒரு விஷயமாகும். ஆனால் தமிழாக்கத்தை படித்த நமதூர் வஹாபிய குழப்பவாதிகளுக்கு அது தெரியாமல் போனது நம்முடைய தவறல்ல. எவ்வளவுதான் இந்த விஷயத்தை விளக்கி சொன்னாலும், குர்ஆனிலிருந்து ஒரு வாசகத்தையே எடுத்து காட்டினாலும் கூட சிலர்கள் திருந்த மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? சவுதியில நடக்குகிறதே, வெளிநாடுகள்ல நடக்குகிறதே, இங்க இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் மட்டும்தான் இது கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்பதாக சொல்லுவாங்க. என்னமோ நாங்க எங்களுடைய புறத்திலிருந்து ஆராய்ச்சி செய்து சொன்னதை போன்று சஹாபாக்கள் தீர்மானித்தது இவ்விஷயம். அந்த காலத்திலிருந்து ஈமான் உள்ள இஸ்லாம் உள்ள எந்த பெண்மணியும் பள்ளிக்கு சென்றது கிடையாது அப்படின்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க சஹாபாக்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனா இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற சில நபர்கள் இருக்கிறார்கள், சில வஹாபிய கொள்கை பிரச்சாரர்களாக இருந்த இமாம்கள். அந்த இமாம்களில் ஒருவருடைய ஒப்புதலை இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இமாம் அல்பானி, வஹாபிய உலமாக்களுக்கு கிராண்ட் முஃப்தியாக இருக்கக்கூடிய நாசருத்தீன் அல்பானி, ஹிஜாபுல் மர்அத்துல் முஸ்லிமா ஃபில் கிதாபி வ சுன்னா என்கிற அவருடைய கிதாப். இந்த கிதாபில அபூ ஹுமைது ஸஅதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பெண்களுக்கும் பள்ளியில் தொடுவதற்குண்டான அனுமதி உண்டா என்று கேட்ட ஒரு கேள்வியும் அதற்கு நாயகம் கொடுத்த பதிலும், அதை கேட்டு அந்த சஹாபிய பெண்மணி செய்த செயலும் எல்லாம் உட்படுகிற இப்னு ஹுஸைமா தன்னுடைய ஸஹீஹில் அறிவிக்குகிற ஸஹீஹான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை இவர் கொண்டு வருகிறார். அந்த ஹதீஸில் என்ன வருகிறது? இம்ரஅத் அபி ஹுமைது ஸஅதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அபூ ஹுமைது ஸஅதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி, அன்னஹா ஜாஅத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்பு ஸலாத்த மஅகா, உங்களோடு உங்களுடைய இந்த மஸ்ஜிதுன் நபவியில் தொழ நான் ஆசைப்படுகிறேன் என்று தன் விருப்பத்தை வெளிப்படுத்திய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பதில் என்ன? ஸலாத்துகி ஃபீ பைத்திகி கைரும் மின் ஸலாத்திகி ஃபீ ஹுஜரத்திகி என்று ஆரம்பிக்குகிற அந்த வசனத்தின் கடைசியில் கைரும் மின் ஸலாத்திகி ஃபீ மஸ்ஜிதி, என்னுடைய இந்த பள்ளியில் எனக்கு பின்னால் நின்று தொழுவதை விட உனக்கு மிகச் சிறப்பானது உன்னுடைய வீட்டுக்குள் இருக்குகிற உள்ளுக்குள் இருக்கும் உள்ளறையில் ரகசியமாக தொழுவதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். இது பிரபலமானதாகவும் சஹீஹானதாகவும் அல்பானி போன்றொன்றான உலமாக்கள் கூட அங்கீகரிக்குகிற ஹதீஸாகவும் இப்னு ஹுஸைமாவில் இருக்கிறது. இந்த ஹதீஸை கொண்டு வந்து தன்னுடைய ஹிஜாபுல் மர்அத்துல் முஸ்லிமா ஃபில் கிதாபி வ சுன்னா என்ற கிதாபில இவர்களுடைய இமாமான முஹம்மது நாசருத்தீன் அல்பானி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்தில் நாயகம் சொன்னதை நாம் கவனிக்க வேண்டும். என்னுடைய மஸ்ஜிதில் தொழுவதை விட, அது எந்த மஸ்ஜிது குறிப்பிடப்பட்டிருக்கிறது? மஸ்ஜிதுன் நபவி. அதாவது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய 3 பள்ளிகளில் ஒன்றுதான் மஸ்ஜிதுன் நபவி. அந்த மஸ்ஜிதுன் நபவியில் தொழுவதை விட ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய உள்ளறையில் தொழுவதுதான் சிறப்பு என்று இந்த ஹதீஸில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஃபஹுவ யதுல்லு அலா அன்ன ஹாதல் ஃபضل ஹாஸும் பிர்ரிஜால் தூன நிஸா, மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட மஸ்ஜிதுன் நபவியில் தொழுதால் ஆயிரக்கணக்கான மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும் என்கிற சிறப்பு ஆண்களுக்குத்தான், பெண்களுக்கு இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அதைவிட பெரும் நன்மையை வீட்டுக்குள் இருந்து தொழுவதனால் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதைவிட அவர்களுக்கு சிறப்பு மஸ்ஜிதுன் நபவியில் தொழுவதில் கூட கிடையாது என்று சொல்லி பாருங்கள், வ அன்ன ஸலாத்தஹுன்ன ஃபீ புயூத்திஹின்ன கைரும் மினஸ் ஸலாத்தி ஃபீ மஸ்ஜிதிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜிதுன் நபவியில் தொழுவதை விட சிறப்பான நன்மையை அவள் தன்னுடைய வீட்டுக்குள் இருக்கிற அறையில் தொழுது கொண்டே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாள். பிறகு மஸ்ஜிதுன் நபவியில் வந்து தொழ வேண்டும் என்கிற தனிச்சிறப்பு ஆண்களுக்கு மட்டும்தான். வமின்ஹு தஅலம், இதிலிருந்து நீ விளங்கிக் கொள். நாசருத்தீன் அல்பானி சொல்லுகிறார், வஹாபிகள் விளங்கிக் கொள்ளுங்கள், அன்ன தஹாஃபத்தன் நிசாஇ அல ஸலாத்தி ஃபீஹி, இந்த மஸ்ஜிதுன் நபவி மஸ்ஜிதுல் ஹரம் போன்றுண்டான பள்ளிகளில் தொழுவதற்காக வேண்டி பெண்கள் பெரும் அவசரத்தை காட்டுகிற விஷயம் இருக்குகிறது.
லாசியமா ஃபி மூசமில் ஹஜ், குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் உம்ராவுக்கு போயிருக்கும் போதெல்லாம் மிம்மா யதுல்லு அலா ஜஹ்லிஹின் பிஷ்ஷரஅ, ஷரீஅத்தை பற்றி முற்றிலும் அறிவில்லாததின் காரணமாகத்தான் பெண்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவிஸ்திஹ்தாரிஹின் பி இர்ஷாதிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலை எந்த மதிப்பும் கொடுக்காத ஒரு செயல்பாடாகும் இந்த பெண்களுடைய செயல்பாடு. பள்ளிக்கு தொழுவதற்காக வேண்டி அவசரப்பட்டு ஓடுவது. எந்த பள்ளிகளை சொல்றாரு அவரு? பரிசுத்தமான அந்த மஸ்ஜிது நபவியை சொல்றாங்க, மஸ்ஜிதுல் ஹரம சொல்றாங்க. அந்த பள்ளியிலேயே போக வேண்டியதில்லை, வீட்டிலே உட்கார்ந்து தொழுதுக்கோங்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த பேராகிராஃபினுடைய கடைசியில வ இலல்லாஹில் முஸ்தகி மின் கில்லத்தி ஹயாத்திஹின்ன வ கில்லத்தி கீரத்தி ரிஜாலிஹின்ன, அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுகிறேன், இவ்வளவு வெக்கம் கெட்டவர்களாக நம்முடைய சமுதாய பெண்கள் மாறிவிட்டார்களே, அவர்களை பள்ளிக்கு அனுப்புகிற ஆண்கள் இவ்வளவு ரோசம் இல்லாதவர்களாக மாறிவிட்டார்களே என்று நான் சொல்லவில்லை. முகமது நாசருத்தீன் அல்பானி, வஹாபிய கொள்கையுள்ளவர்கள் தங்களுடைய கிராண்ட் முஃப்தியாக கருதுகிற அந்த இமாம் சொல்லுகிறார் தன்னுடைய கிதாபிலே. இதை கண்டாவது திருந்திக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இஸ்லாத்தின் புனிதமான 3 பள்ளிகளில் ஒன்றான மஸ்ஜிது நபவியை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அதை விடவும் பெண்ணுக்கு சிறப்பானது அவளுடைய தங்குமிடத்தில் உள்ளறைக்குள் தொழுவதுதான் என்றிருந்தால், நமதூரில் இருக்கக்கூடிய பள்ளிகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த பள்ளிகளில் தொழுவதற்காக அவசரம் காட்டி ஓடி வருகிற இந்த பெண்களை நாம் என்ன என்று சொல்வது? இந்த இடத்தில் நாம் கவனிக்க தவறிவிட்ட ஒரு விஷயம், கடந்து சென்ற ஒரு விஷயம் இருக்குகிறது. அதை மீண்டும் உங்களுக்கு நான் உணர்த்துகிறேன். அபு ஹுமைது சாஅதி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, உங்களுக்கு பின்னால் தொழ நான் ஆசைப்படுகிறேன் என்று தன் விருப்பத்தை வெளிப்படுத்திய பொழுது நாயகம் அவர்களுக்கு கொடுத்த பதிலை பார்த்தீர்களா? அது அனுமதிக்கப்பட்டதாக ஆயிருந்தால், தடுக்க கூடாத ஒரு விஷயமாக ஆயிருந்தால், தாராளமாக என் பின்னால் வந்து நின்று தொழுதுகொள், உனக்கு யார் அது தடை விதித்தது என்றல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. உன்னுடைய வீட்டில் நீ தொழு, அதுதான் சிறப்பானது என்று சொல்லிவிட்டார்கள். அதிலிருந்து என்ன விளங்கி கொண்டார்கள் சஹாபிய பெண்மணிகள்? பாருங்கள், அந்த ஹதீஸினுடைய கடைசியில் வருகிறது, புனியலஹா மஸ்ஜிதுன் ஃபி அக்ஸா ஷைஉம் மின் பைத்திஹா. அபு ஹுமைது சாஅதி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் போய் சொல்லி, வீட்டுக்கு உள்ளேயே ஒரு சிறிய இடத்தை பள்ளியாக மாற்றி, ஃபகானத் துஸல்லி ஃபீஹி ஹத்தா லகியத்தில்லாஹ அஸ்ஸ வஜல்ல, மௌத் வரைக்கும் அந்த வீட்டுக்குள் இருக்கிற அறையில்தான் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள். அதைத்தான் நாயகம் விரும்பினார்கள், அல்லாஹும் விரும்புகிறான். சஹாபாக்கள் நாயகத்திற்கும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கும் தான் நிற்பார்கள். அதனால்தான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு என்கிற சிறப்பான அந்தஸ்திற்குரியவர்களாக, அல்லாஹு அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹு சொல்லுகிற அந்தஸ்திற்குரியவர்களாக மாறியிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இடத்தில் இதே போன்று நாயகத்திடத்தில் வந்து கேள்வி கேட்ட அஸ்மா பின்த் யஸீதுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற சஹாபிய பெண்மணியின் நிகழ்வும் இந்த இடத்தில் நாம் ஞாபகம் கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த ஹதீஸ் பைஹக்கி இமாம் தன்னுடைய ஷுஅபுல் ஈமானில் ஸஹீஹாக அறிவித்திருக்கிறார். அஸ்மா பின்த் யஸீதுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ பைன அஸ்ஹாபிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிற பொழுது அந்த இடத்தில் அஸ்மா பின்த் யஸீதுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்தார்கள். வந்து ஃபகாலத் பி அபி அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தைகள் உங்களுக்கு சமர்ப்பணம் நாயகமே, இன்னி வாஃபிதத்துன் நிசாஇ இலைகா, அனைத்து பெண்களின் பிரதிநிதியாக உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். பெண்களுக்கு தங்களிடத்தில் சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கிறது, அதனால் என்னை பிரதிநிதியாக உங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மாமின் இம்ரஅத்தின் காயினத்தன் ஃபி ஷரக்கின் வலா கர்பின் சமிஅது பிமஹ்ரஜி ஹாதா இல்லா வஹிய அலா மிஸ்லி ரஅயி, நான் கேட்க போவது வெறும் என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமல்ல, உலகின் மேற்கு கிழக்கில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன், அனைவர்களுடைய இதயங்களிலும் இந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்லிவிட்டு சில சந்தேகங்களை கேட்கிறார்கள். என்ன சந்தேகம் கேட்கிறாங்க? இன்னல்லாஹ பஅஸக பில் ஹக்கி இல ரிஜாலி வன் நிசா, உங்களை ஆண்களுக்கு மட்டும் அல்லாஹ் அனுப்பவில்லை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்துதான் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார்.
நாங்கள் இருவர்களும் உங்களை ஒரே போன்றுதான் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இல்லாத பல சிறப்புகளையும் ஆண்கள் அடைந்து கொள்கிறார்களே, அந்த சிறப்புகள் என்ன? அதை பட்டியலிடுகிறார். அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்காக ஆண்கள் கிளம்பி செல்லுகிறார்கள். ஒரு முறைக்கு பல முறை ஹஜ் செய்கிறார்கள், ஜனாசாக்களில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி சில விஷயங்களை சொல்லுகிற பொழுது அதன் முதன்மையாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? وَإِنَّكُمْ مَعَاشِرُ الرِّجَالِ فُضِّلْتُمْ عَلَيْنَا بِالْجُمُعَةِ وَالْجَمَاعَةِ. பெண்களை விட ஆண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற சில சிறப்பான இபாதத்துகள் என்று பட்டியலிடுகிற பொழுது அதில் முதன்மையாக அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபுல்லில்தும் அலைனா பில் ஜும்அத்தி வல் ஜமாஆ. பள்ளிகளில் நடக்குகிற ஜமாஅத்து தொழுகைகளில் கலந்து கொள்வதற்கும் ஜுமாவில் கலந்து கொள்வதற்கும் எங்களை விட ஆண்களுக்கு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எங்களுக்கு ஜமாஅத்தும் இல்லை, ஜுமாவும் இல்லை, ஆனால் அந்த சிறப்பை ஆண்கள் அடைந்து கொள்கிறார்கள் என்று, பெண்களுக்கு ஜுமா ஜமாஅத்து கிடையாது என்கிற விஷயத்தை மிக தெளிவாக நாயகத்திற்கு முன்னால் எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிற பொழுது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னதை உடனே நாயகம், யார் சொன்னது உங்களுக்கு ஜமாஅத் இல்லை என்று, யார் சொன்னது உங்களுக்கு ஜுமா இல்லை என்று, வாருங்கள் நீங்கள், உங்களை யார் தடுத்தது என்றா கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்லை, அவர்கள் அந்த வார்த்தையை ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு ஆறுதலாக அருமையான ஒரு பதிலை கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக இந்த ஹதீஸில பெண்களை விட ஆண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற சிறப்பான சில அமல்களை சொல்லிவிட்டு அஸ்மா பின்த் யஸீத் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபமா நுஷாரிகுகும் ஃபில் அஜ்ர். இந்த நன்மைகளில் எப்படி ஆண்களோடு நாங்கள் சமமாகிக் கொள்வது? நாங்கள் அடையாத நன்மைகள் இந்த காரியங்களை கொண்டு அவர்கள் அடைந்து கொள்கிறார்களே என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணியை புகழ்ந்த வண்ணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஜுமா ஜமாத்துகள் இல்லேன்னு யாரு சொன்னது? நீங்களும் வாங்க, நன்மையை அடைஞ்சுக்குங்க, அதை தடுக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் என்றா சொன்னார்கள் நாயகம்? கிடையாது. இன்சரிஃபி ஐயத்துஹல் மர்ஆ, ஓ பெண்மணியே நீ திரும்பி செல். வஅலமி மன் ஹலஃபகி மினன் நிசா, உன்னை அனுப்பி வைத்த அந்த பெண்களுக்கு என் புறத்திலிருந்து நீ இதற்குண்டான பதிலை சொல். என்ன அந்த பதில்? அன்ன ஹசுன தபஅலு இஹ்தாகுன்ன லிஸௌஜிஹா, உங்களுடைய கணவன்மார்களுடைய மனது குளிரும்படியாக அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு அவர்களுடைய திருப்தியை வாங்கிக் கொண்டு அவர்களின் பொருத்தத்தில் நீங்கள் வாழ்ந்தாலே யஅதிலு ذلك குல்லா, பெண்களுக்கில்லாத ஆண்களுக்கு மட்டும் இருக்கிற இந்த அமல்களை கொண்டு ஆண்கள் எந்த நன்மையை அடைந்து கொள்வார்களோ அதே நன்மையை நீங்களும் அடைந்து கொள்ளலாம், இதை செய்யாமலேயே. ஃபஅதுபரத்தில் மர்ஆ, அந்த பெண்மணி திரும்பி சென்றால் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சந்தோஷத்தை வெளிப்படுத்திய வண்ணமாக தக்பீரை சொல்லி தஹ்லீலை சொல்லி அந்த பெண்மணி திரும்பி சென்றால் என்று அந்த ஹதீஸ் முடிவடைகிறது. பாருங்கள், இதுதான் இஸ்லாம் கூறுகிற பெண்ணின கண்ணியம் என்று சொல்வது. அல்லாம ஆண்கள் செய்கிற எல்லா செயல்களும் பெண்களும் செய்யலாம் என்று சொல்லி அனுமதி கொடுப்பதற்கு பெயரல்ல கண்ணியம் என்பது. அவளுக்குண்டான கண்ணியம் என்ன என்ற விஷயத்தை நம்மை விட மிக தெரிந்து வைத்தவன் அல்லாஹுதான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுடைய விருப்பம் பெண்கள் ஜுமா ஜமாஅத்தில் கலந்து கொள்ள கூடாது என்பதுதான்.